வாழ்க வளமுடன். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைவருக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களை கூறி உருவின் ஞானக்களஞ்சிய பாடல் ஒன்றை நாம் சிந்திக்கலாம். துன்பத்தை துடைக்க எழும் கனிவே அன்பு என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கூடிய கவியை நாம் சிந்திப்போம். அறிவாற்றல் துன்பத்தை போக்கி இன்பம் அளிப்பதற்கு எழுச்சி பெற்றால் அதுவே அன்பு ஆகும். அறிவாற்றல் துன்பத்தை போக்கி இன்பம் அளிப்பதற்கு எழுச்சி பெற்றால் அதுவே அன்பு ஆகும். அறிவில் எழும் அவ்வன்பு எல்லை கட்ட அது 6 குணங்களாகும். அன்பே பின்னும் அறியாமை பழக்கம் என்று நிலையில் நின்றார் அதுவே பாசம் என்னும் நிலையாகும். அறிந்திடுவோம் அன்புக்கு தடை உண்டானால் அது கோபம் கவலையாக மாறும். அன்புக்கு தடை உண்டானால் அது கோபமாகவும் கவலையாகவும் மாறும். அந்த போக்கை நாம் தெரிந்து கொள்வோம். ஆக அன்புதான் அறிவார்த்தமாக நம்முள் மலர வேண்டும். அந்த அன்பு எழுச்சி பெற்றால் அந்த அன்பு இன்பத்தை தருவதாக இருந்தால் அது அன்பு. இன்பத்தை தாண்டி அந்த அன்பு எல்லை கட்டி கொண்டால், எல்லை கட்டி கொண்டு 6 தீய குணங்களை ஏற்கும் போது அந்த அன்பு பாசம் என்பதாகவும் கவலையை தருவதாகவும் கோபத்தை ஏற்படுத்துவதாகவும் அந்த அன்பு தடைபட்டு கோபமாகவும் கவலையாகவும் மாறக்கூடியதாக இருக்கிறது. இந்த போக்கை நாம் அறிவு எல்லை கட்டி கொண்டு அன்புதான் என்று சொன்னால் அது பாசம் என்பதாகவும், அந்த பாசத்தில் நமக்கு 6 தீய குணங்களை தருவதாகவும், அந்த 6 தீய குணத்தை நாம் ஆட்கொள்ளும் போது அந்த அன்பிற்கு தடை வரும்போது அது கோபமாகவும் கவலையாகவும் மாறிப்போகிறது. ஆக அன்பு எல்லையற்றதாக சமுதாயத்திற்கும் உலகத்திற்கும் நலமளிப்பதாக நம்மை மாற்ற வேண்டும். அவ்வாறு மாற்றும் அன்புதான் அறிந்தது சிவம் என்றும் மலர்ந்தது அன்பு என்பதாக இருப்போம். மற்றும் அறிவை எல்லை கட்டிவிட்டு ஏற்படும் அன்பு அத்தனையும் நமக்கு 6 தீய குணங்களை தந்து நம்மை பாசத்தில் ஆழ்த்தி அந்த பாசத்திற்கு தடை வரும்போது அதுவே கோபமாகவும் கவலையாகவும் மாறி நம்மை உடலாலும் மனதாலும் உள்ள அமைதி இன்மையாலும் வாழ்க்கையில் சிக்கலாகவும் மாறக்கூடியதாக இருக்கிறது. அந்த அறிவை எல்லை கட்டிக்கொண்ட அன்புதான். ஆக அறிவார்த்தமாக நாம் அகத்தவத்தில் பயணித்து அந்த அன்பை சிவத்தை நமக்குள் மலர்த்தி அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்பு என்று மாறும்போது அந்த அன்பு அனைவரையும் அரவணைத்து செல்வதாகவும், அனைவரிடத்தில் கருணை தயை தாட்சண்யம் ஈவு இரக்கம் என்று அளப்பரியதாக அனைவரையும் அரவணைப்பதாக இருக்கக்கூடிய அந்த அன்பு சிறப்பு பொருந்திய அறிவார்த்தமான அன்பு ஆகும். மற்ற அன்பு
நமக்குள் எல்லை கட்டி கொண்டு பாசம் என்பதாக விழுங்குவதாக அறிவை எல்லை கட்டுவதாக இருக்கிறது. 6 தீய குணத்தை ஏற்பதாக இருக்கிறது. அந்த 6 தீய குணத்தை தடை வரும்போது அதுவே கோபம் என்பதாகவும் கவலை என்பதாகவும் நம்முள் மலர்ந்து நம்மை கெடுத்து விடுகிறது. உடலிலே நோய், உள்ளத்தில் கலங்கும், வாழ்க்கையில் சிக்கல் என்பதாக மாறும். இந்த எல்லை கட்டிய அன்பை தாண்டி அகத்தவத்தில் பயணித்த ஆழ்ம தியானமாக இறைவனை ஒன்றி நம்முள் ஏற்படும் அந்த உணர்வார்த்தமான அன்புதான் நமக்கு சிறப்பு தரும் என்று கூறும். குருவினுடைய சிந்தனையை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்த்த வளமுடன் இதுகாரும் செவிமடுத்த அன்பர்களுக்கும் இறைநிலைக்கும் குருநிலைக்கும் நன்றி பாராட்டு நிறைவு செய்கிறேன். வாழ்க்க வளமுடன்.